தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா. தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்தார். பிரதமர் மோடி பேசியதன் பின்னணி குறித்த பெருஞ்செய்தியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரனுடன் மூத்த ஆசிரியர் விஜயன் விவாதிக்க இணைந்துள்ளார். விஜயன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி அருணா. இந்த அமர்வில் நம்ம பேச இருக்கக்கூடிய பேசுபொருள் என்பது திமுக தேடினாலும் கிடைக்காது மோடி பேச்சின் பின்னணி என்ன, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுக்கிறேன். வணக்கம் பாலச்சந்திரன். வணக்கம் விஜயன். வணக்கம். அதில் பிரதமர் பேசியது தான் பேசுபொருளாக இருக்குது. அவர் சொன்னது திமுகவை இனி தேடினாலும் கிடைக்காது, தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுகன்றார். காங்கிரஸ் முக்த் பாரத் மாதிரி திமுக முக்த் தமிழகம் அப்படின்னு மோடி நினைக்கிறாரா, அதற்கான வியூகம் வகுக்கிறாரான்னு தெரியல. அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதில் முதல் கேள்வியே, இப்படி பேசுவதன் மூலம் அதுவும் தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்தணும்னு பேசுவது அது திமுக பலத்தை குறைச்சு மதிப்பிடுற ஒரு முயற்சியா? அந்த எண்ணத்தில் அவர் பேசுறாரு. அப்படி பிரதம மந்திரி திமுக தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பாஜக ஆடினாலும் ஓடினாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க. ஒரு இத்தனை ஆண்டுகளாக 1950களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு வளர்ந்து பலமுறை ஆட்சி கட்டிலை பிடித்த ஒரு கட்சியை தேடினாலும் கிடைக்காத அளவிற்கு போகக்கூடும் என்று சொல்வது ஒரு தேர்தலின் பொருட்டு சொல்லப்படுகின்ற மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அப்படின்னு தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேல அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு பாஜகவில் ஒரு இலக்கு வச்சாங்களோ அது மாதிரி ஒரு இலக்கை வைக்கிறாங்களா? திமுகவை முற்றாக தேர்தல் அரசியல்ல வீழ்த்தணும், அதுதான் எங்க இலக்கு அப்படின்னு வைக்கிறாங்களா? செட் பண்றாங்களா? இப்ப தேர்தல் அரசியல் மட்டும் இல்ல, சமுதாயத்திலிருந்தே திமுக திராவிட கொள்கைகளை நீர்த்து போக செய்ய வேண்டும், காணாமல் போக செய்ய வேண்டும்ங்கிறது இது ரெண்டு சித்தாந்தங்களுக்கு இடையில நடக்கிற போராட்டம். அதனால அவங்க அப்படித்தான் எண்ணுவார்கள், அப்படித்தான் செயலாற்றுவார்கள். அது அவர்கள். பாலச்சந்திரன், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது. இப்ப என்னோட கேள்வி 2. நீங்க முன்பு சொன்ன மாதிரி ஒரு கவனத்தை ஈர்க்கிறாங்க, ஒரு அதீதமான பார்வை அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இது ஒரு பிரதமரினுடைய பேச்சில இப்படிப்பட்ட வாசகங்கள் ஏன் இடம்பெறுது? இதன் மூலம் என்ன கடத்த நினைக்கிறார் பிரதமர்? பிரதமருடைய பேச்சில் இந்த வார்த்தைகளை இடம்பெறுவது துரதிருஷ்டவசமானது. இது மட்டுமல்ல, மேடையில் அந்த ஊரை சேர்ந்த MP கனிமொழி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணும்போது இவங்க 2 பேரையும் அட்ரஸ் பண்ணிருக்கணும். அது ரொம்ப மரபு மீறிய ஒரு செயல் தான் கருதணும். அவங்க 2 பேரையும் அட்ரஸ் பண்ணாம அது ஒரு மேடை நாகரிகம். அது கூட பிரதமர் பின்பற்றவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பொதுவா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மரபுகள் மிக விரைவில் காணாமல் போய்விடுகின்றன என்பதும் அரசியல் இன்னும் தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது என்பதையும் தான் இது காட்டுகிறது. இந்த நேரத்துல இவங்க எத்தனையோ பேர், வாஜ்பாய் பிரதம மந்திரியா இருந்திருக்கிறாரு, மிஸ்ஸஸ் காந்தி இருந்திருக்கிறாங்க, நேரு இருந்திருக்கிறாரு, சாஸ்திரி இருந்திருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, குஜராத் இருந்திருக்கிறாரு. இப்ப யார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி நடந்துக்கல. அது காலத்தின் கோலமான்னு சொல்லி தெரியல. ஆனா மிகவும் வருந்துதற்குரியது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை மதிப்பீடுகள் குறைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. ஒரு புரோட்டோகால் இருக்கும், அதை மீறக்கூடாது அப்படின்ற அளவுல சொல்றீங்க. இப்ப அந்த நிகழ்வில் இருந்தே நம்ம கேட்கணும் அப்படின்னா, மேடையில் மாற்று கட்சி MPக்கள் இருந்தாலும் கூட பிரதமர் அதை தவிர்க்கிறார் அப்படின்னா திமுகவுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிடக்கூடாதுன்ற எண்ணமா? அதற்காக நான் மரபை மீறினாலும் பரவாயில்லைன்னு அவங்க பேரை ஸ்கிப் பண்றாரா? இல்ல, ஆனா அப்படி அவர் நினைச்சாலுமே அதுக்கு இது வழி இல்லையே. இப்ப எல்லாரும் எதை பத்தி பேச போறாங்கன்னா, அங்க கனிமொழி உட்கார்ந்து இருந்தாங்களே, இவரு பிரதம மந்திரியுடைய கண்ணுக்கு படலையான்னு கேட்பாங்களே. தமிழக அமைச்சர் உட்கார்ந்து இருந்தாரே, இதே மாதிரி தானே ஒரே கட்சியை சேர்ந்த ராஜீவ் காந்தி அவருடைய ஆந்திராவில தன்னுடைய முதலமைச்சரை, இதற்கு அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு வேணுமான்னு பப்ளிக்ல கடிஞ்சுக்கிட்டாரு. அத காரணம் காட்டிதான் NT ராமாராவ் பார்ட்டியை ஆரம்பிச்சாரு. ஆத்ம கௌரவோடு போயிருச்சு, தெலுங்குடைய ஆத்ம கௌரவோட போய்கிட்டாரு அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய விவாத பொருளாயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் மென்ஷன் பண்ணாம விட்டதுங்கிறது அந்த அளவுக்கான பெரிய தவறு இல்லை. ஆனால் இது தவறுதான், அதுல சந்தேகம் இல்லை. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. பிரதமர் அந்தஸ்துல இருக்கிறவரு
உலக தலைவர்களில் ஒருவராக நம்முடைய மக்களில் பல பேரால் சொல்லப்படக்கூடிய ஒருவர். அவர் வந்து தன்னுடைய உள்நாட்டு அரசியல்ல வந்து இன்னும் சொல்ல போனா உலக தலைவர்கள் வந்தபோது நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப நல்ல விதமா அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் குறிப்பிடத்தக்க முதலமைச்சர்கள் ஒருவர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு பொதுக்கூட்டம் சொல்லி வரும்போது பப்ளிக் அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக அவங்களை நெக்லெக்ட் பண்றதுங்கிறது வந்து இவருக்கு சிறப்பு தேடி தராது. இதுதான் பேசுபொருளாகிவிடும். இப்ப 2 இன்சிடென்ட் நடக்குது. இப்ப திமுகவை தேடினாலும் கிடைக்காது, முற்றாக ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பேசுவதும், இப்ப திமுக பிரதிநிதிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கிறது. அந்த 2 புள்ளியை கனெக்ட் பண்றப்பதான் என்னுடைய 3வது கேள்வியையும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் திமுக மீது இவ்வளவு வெறுப்பு பாராட்டுறாங்க, இல்ல அரசியல் எதிர்ப்பு பாராட்டுறாங்க அப்படின்னா இந்த திராவிட சித்தாந்தம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? திராவிட சித்தாந்தத்தின் அடையாளமா திமுகவை பாக்குறாங்க, அதனால திமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவங்க திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடாது, பொது உடைமை சித்தாந்தம் இருக்கக்கூடாது. அங்க போனாலும் கேரளாவுக்கு போனாலும் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க. அதுல இந்த திராவிட சித்தாந்தம் வந்து இவங்களுடைய சித்தாந்தத்துடைய சில அடிப்படை ஆணிவேரை தகர்க்கிறதா இருக்கு. அது இவங்களுக்கு வந்து வருத்தமுட்டதா இருக்கு, வருத்தம் கவலைக்கு உரியதாக ஆக்குகிறது. ஏன்னா இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு இப்ப இவங்களை வந்து நம்முடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வந்து பார்லிமெண்ட் புது பில்டிங் கட்டும் போது இவங்க ஏன் கூப்பிடல? ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அந்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு சொல்லுது. சோ பிரசிடென்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட். அப்ப பார்லிமெண்ட்டுக்கு ஒரு புது கட்டிடம் கட்டி ஒரு முடிக்கும் பொழுது அவங்களை ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி வராதா? அப்ப இந்த மாதிரியான செயல்கள் வந்து ஏற்கனவே இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இவங்க பெண்களை வந்து பின்னுக்கு தான் தள்ளி வைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து பெண்களை பின்னுக்கு தள்ளி வச்சிருந்தாங்களா? நீங்க வந்து தமிழ் இலக்கியத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து காக்கை பாடினியார்ல இருந்து ஔவையார்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பெண்பால் புலவர்கள் சங்க காலத்துல இருந்து இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அத்தனை பெண்பால் புலவர்கள் இந்திய நாட்டுல வேற எந்த இலக்கிய மொழியிலும் அத்தனை காலத்திற்கு முன்பாக இருந்தது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டுல ஊறி போன ஒரு காரியமா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து இவங்க growth oriented strategy-ன்னு பார்லிமெண்ட்ல வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அவர் டிக்ளேர்டு பாலிசி இஸ் growth oriented strategy-ன்னு. growth orientation வரும்போது அது ஒருங்கிணைந்த வளர்ச்சியா இருக்க முடியாது. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இவங்க இருக்க இவங்களுடைய சித்தாந்தம் ஒரு இடத்துல தோத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது அவங்களால ஏத்துக்க முடியாது. கொள்கை அளவுல நேர் எதிர்கொண்ட கட்சி அப்படின்னு சொல்றீங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ அதிமுக தலைவர்கள் முன்னோடிகளை புகழ்றார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்றார் அப்படின்னா இப்ப பாஜக பார்வையில் திராவிட சித்தாந்தம்னா திமுக மட்டும்தானா? அந்த இடத்த அவங்க அதிமுகவுக்கு தர விரும்பலையா? தன்னுடைய நேச சக்தியா தான் அதிமுகவை பாக்குறாங்களா? அவர் அதிமுகவுடைய எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் புகழ்ந்தாரு, ஆனா எடப்பாடியை புகழலையே. அதனால அவங்களுடைய கரிஸ்மா இருக்கு. அதை வந்து நம்ம வந்து விஜயகாந்தையும் தான் புகழ்ந்தாரு. விஜயகாந்த் இறந்தவொன்னு என்னுடைய நண்பர், அவருடன் பல விஷயங்களை விவாதித்திருக்கிறேன்னு சொன்னாரு. இது வந்து ஒரு அரசியல் பேச்சு, அவ்வளவுதான். எம்ஜிஆர் சித்தாந்தத்தை இவர் ஏத்துக்கிறாரா? ஜெயலலிதாவுடைய சித்தாந்தம்னு சொல்லி சொல்லப்பட்டத எம்ஜிஆருடைய சித்தாந்தம் சொல்லப்பட்டது என்னது? அது திராவிட சித்தாந்தம் தொடர் இதுதான், தொடர்புபடுத்தி பேசப்படக்கூடிய ஒன்றுதான், அதனுடைய தொடர்ச்சி தான். சித்தாந்தம் பார்க்கும்போது அவங்க வேற சித்தாந்தம் பேச முடியாது. அதே சித்தாந்தம் பேசினாங்க, அதை இவர் சொல்லலையே. தனிப்பட்ட முறையில் 2 பேரை புகழ்ந்து பேசுகிறார். அது மறுபடியும் வாக்குகள் வாங்கணும். போன எலெக்ஷன்ல யாரு ஸ்பீச் ரைட்டர்னு தெரியல, மதுரைக்கு போறாரு. மதுரையில போய் மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் நடித்து மறந்து விட முடியுமான்னு ஒரு பிரதம மந்திரி பேசினாரு. இதுல இவருடைய தவறு இல்ல. யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுக்கறவங்க இதெல்லாம் பேசினா நமக்கு ஆதரவு கூடிரும் சொல்லி தவறா கணக்கு போடுறாங்க. அதனால மாதிரி பேச வைக்கிறாங்க. இதனால ஒண்ணும் பாஜக வளர போறது கிடையாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் புகழ்வதன் மூலம் பாஜக வளர போறது கிடையாது. ஆனால் எப்படி அமித்ஷா சொன்னாரோ கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி இவரும் சூசகமா சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். யூ கேன் ஸ்டில் கம், இன்னும் நீங்கள் காலம் கடந்து விடவில்லை அப்படின்னு அதிமுக வந்து சொல்றதா எடுத்துக்கலாம். அப்படியும் சொல்றீங்க, இன்னும் கதவுகள் திறந்திருக்குன்னு. ஆனா இன்னொரு கேள்வி, இப்ப நம்ம அடுத்த கேள்வி அப்படின்றது இப்போ ஒரு அதீதமான ஸ்டேட்மெண்ட்னு சொல்றீங்க. இப்போ திமுகன்றது இங்க ஒரு ஆளும் கட்சியாக இருக்கு, நீண்ட காலம் அரசியல் களத்தில் இருக்கிற கட்சி, அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்றது ஒரு மிகையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்கிற போது அதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு யோசித்தால், ஒருவேளை திமுக பாஜக அப்படின்னு களத்தை கட்டமைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அதீதமான ஒரு அரசியல் மதிப்பீடுகளை முன்வைக்கிறாங்களா? அப்படி ஒரு திட்டம் இருக்குமோ?
ஆமா, அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அது ஒரு இன்னொன்னு என்னன்னா, திமுக இன்னைக்கு முரசொலி மாறன் சொன்னாரு, மறுபடியும் திராவிட கொள்கைகள் என்னன்னு சொல்லி நூல் எழுதி நம்முடைய தொண்டர்களுக்கு விநியோகிக்கணும்னு ஒரு காலத்துல சொன்னாரு. அதாவது திராவிட கொள்கை என்ன, திராவிட சித்தாந்தம் என்னன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கட்சியுடைய எல்லா தொண்டர்களுக்கும் போகணும்னு சொல்லி சொன்னாரு. சோ 1950லயோ 60லயோ இருந்த அளவுக்கு சித்தாந்தத்தை பத்தி மிகப்பெரிய தெளிவு இல்லாமல் திமுக தொண்டர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்சியில் இருப்பவர்கள், அப்படின்னு சந்தேகம் இல்லை. எம்ஜிஆருடைய கட்சி ஆரம்பித்து ரசிகர்களால் அந்த கட்சி பலப்பட்டது. அதனால இவருடைய கால்குலேஷன் இருக்கலாம். புரட்சி தலைவர்னாங்க, அடுத்து அம்மான்னு சொன்னாங்க, அடுத்து என்னைய பார்த்து தந்தையன் இந்த ரசிகர்களை கூப்பிடுறது ரொம்ப சிரமமா இருக்காது. ஆனா திமுகவை அப்படி மாத்துறது அவ்வளவு லேஸ் இல்ல அப்படின்னு நினைக்கலாம். அதனால திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல் எதிரியாக கருதப்பட வேண்டியது ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக தான் அப்படின்னு முடிவுக்கு வரும். நம்ம இன்னொன்னு நினைவு வச்சுக்கணும், அமித்ஷா போன எலெக்ஷன் சமயத்துல இந்தியாவிலேயே ரொம்ப ஊழல் நிறைந்த ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல தான் அதிமுக ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னார். நமக்கு அதெல்லாம் அதனால அவங்களுக்கு ஆட்சியில இருக்கிறவங்கிறதுனால அதிகமாக அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அண்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்தா சித்தாந்த ரீதியாக அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை. தொண்டர்கள் மட்டும் தலைவர்களும் அதிமுக சித்தாந்த ரீதியா ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்துல இந்த சிஏஏ சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா? பல வினாக்கள் இருக்கு. அதனால அப்படி பொழுது திமுக தான் அவர்களுடைய முதல் எதிரி. திமுக முதல் எதிரி. அப்ப ஆட்சியில் இருக்கிறாங்க, இன்னொன்று சித்தாந்த ரீதியிலும் தனக்கு எதிரி அப்படின்னு பார்த்து காய்களை நகர்த்துறாங்கன்றப்ப அடுத்த கேள்வியா திமுக எதிர்ப்புல அதிமுகவை முந்துகிற உத்தியான்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கான காரணம் இதுவரைக்கும் களம் திமுக அதிமுகன்னு தான் இருந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் அதிமுக கூட திமுகவை முற்றாக அழிச்சிடணும்னு சொல்லல. திமுகவும் தமிழகத்தில் துடைத்தெறியப்பட வேண்டிய அகற்றப்பட வேண்டிய கட்சி அதிமுகன்னு சொல்லல. ஆனா பாஜக இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகனை எடுக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை தாண்டி நாங்க தான் திமுக எதிர்ப்புல முன்னணியில் இருக்கிறோம்னு சொல்ல வராங்களா? சொல்ல வர்றாங்கிறது ஒண்ணு, அது மாதிரி செயல்படணுங்கிறது இன்னொன்னு. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நிதிஷ்குமார் கூட இவங்க உறவு வச்சிருந்தாங்க, தேர்தல் கூட்டணி வச்சிருந்தாங்க. தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டே போன அசம்பிளி எலெக்ஷன் சமயத்துல நிதிஷ்குமாருடைய பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ற இடத்துல எல்லாம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அவரும் கூட்டணியில இருந்தாரு. அவர் கேண்டிடேட் நிப்பாட்டி நிதிஷ்குமாருடைய கேண்டிடேட்ஸ் எண்ணிக்கைய, வெற்றி பெறுகிற எண்ணிக்கைய குறைச்சுன்னு சொன்னாங்க. அதிக எண்ணிக்கை உள்ளதா பிஜேபி தானே இருக்கு, அதனால நாங்க தானே முதல்வராக வரணும்னு சொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்துல நிதிஷ்குமாருடைய அதிர்ஷ்டம் மகாராஷ்டிரால பிரச்சனை வந்துருச்சு. சிவசேனா ரிவோல்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நிதிஷ்குமார் சிஎம்ஆ கண்டினியூ பண்ணி இருக்க முடியாது. இப்ப இவங்க கூட்டணி வச்சிருந்திருந்தாங்கன்னா அதிமுக, அடுத்து இவங்க கூட்டணிக்குள்ளேயே இருந்து அதிமுகவுடைய எண்ணிக்கையை, சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வழியை பண்ணிருப்பாங்க. இப்ப இதுல எல்லாம் நான் அவங்களை வில்லன் மாதிரி சொல்லல. தட் இஸ் பாலிடிக்ஸ், அதுதான் அரசியல். எல்லா கட்சிகளையும் கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பார்ப்பாங்க. எல்லா கட்சியும் உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நேரத்தை இபிஎஸ் ஜாக்கிரதையா இருக்கிறாரு. சரி, பிரிஞ்சு போயிட்டாரு. அவன் பிரிஞ்சவனா அடுத்து எப்படி அவங்களுடைய நோக்கம் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் முதல்ல கொண்டு வரணும், அடுத்து பாஜக திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான வழியை செய்யணும். அப்ப இப்ப அவங்க தனியா இருந்தாங்கன்னா, ஏடிஎம்கே தனியா இருந்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் ஒண்ணும் இல்லாம குறைச்சு காட்டணும். நாங்க தான் உண்மையா ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதுதான் உங்களுடைய தேர்தல் திட்டம், அதுதான் உங்களுடைய அரசியல் திட்டம். அதை நோக்கி தான் நகர்றாங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப சுருக்கமாக ஒரு பார்வையை முன்வைக்க கேட்கிறேன். இந்த அதிமுகவுக்கு பிரதானமா இருக்கிறது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிகம் ஈர்க்கிறதுன்றது ஒரு உத்தியாவே வச்சிருந்தாங்க. அந்த இடத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம வாங்கலாம், அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கா? ஒட்டுமொத்தமா நம்ம வாங்கிடலான்றதுதான் ஸ்ட்ராட்டஜியா? இந்த தேர்தல் அது நடக்காதுன்னு தெரியும். ஆனா அதுதான் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி, ஃபைனல் கோல். ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஃபைனல் கோல். ஆனா இந்த தேர்தல் அது நடக்காது. அந்த அளவுக்கு பிஜேபி முந்தைய நோட்டாவை கீழே வாங்கினாங்க, இந்த தடவை நோட்டாவுக்கு மேல கொஞ்சம் அதிகமாவே நோட்டாவுக்கு மேல வாங்குவாங்க. முந்தைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபின்னு எந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிச்சயமா ஒவ்வொரு கிராமத்திலயும் 5 பேரும் 10 பேரும் பிஜேபி சேர்ந்தவங்களா பிஜேபி கொடியை தூக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் அவருடைய பாலிட்டிக்ஸ்ல 1000 கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு இருக்கலாம், அரசியல் விமர்சனம். ஆனா சாட்டர்டே மாதிரி நடந்துகிட்டு இருந்த பிஜேபிய இன்னைக்கு கிராமந்தோறும் கொண்டு போனது அண்ணாமலை தான் கொண்டு போயிருக்காரு. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு வின் an election. அந்த அளவுக்கு அவங்க வளரல. நன்றி பாலச்சந்திரன். வணக்கம். மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது ஒரு இடைவேளை. தமிழக பட்ஜெட், அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா.